Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். In today's lesson, we are going to see vocabulary related to cooking and eating. அதாவது சமையலை பற்றியும் சாப்பாட்டை பற்றியும் உள்ள வேர்ட்ஸ், வெரி காமன்லி யூஸ்டு வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷ் என்ன வேர்ட்ஸு அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வேர்ட் இஸ் பொரிப்பது, வறுப்பது. அதுக்கு ஃப்ரையிங், டு ஃப்ரை. ஃப்ரைனா பொரிக்கிறது, வறுக்கிறது. ஸோ அது என்னென்னா, சாதாரணமாக ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றியோ பட்டர் ஊற்றியோ நெய் ஊற்றியோ அப்படி வறுக்கிறது. ஆர் இன் அ சப்மர்ஜ்னா மூழ்கி வறுக்கிறது. அது தட் இஸ் கால்ட் டீப் ஃப்ரை. டீப் ஃப்ரை மூழ்கி வறுக்கிறது டீப் ஃப்ரை. ஸோ ஃப்ரைங். செகண்ட் வேர்ட் இஸ் வதக்குவது. வதக்குவதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சாட்டேயிங். இதை தெரிஞ்சுக்கோங்க. சாட்டே ஆர் சாட்டேயிங். So food is cooked in a small amount of oil or fat and kept moving in the pan. அப்படியே வதக்கிறது. That is called sautéing. The next word I want to tell you is seasoning. Seasoning means actually பதப்படுத்துறது அப்படின்ட்டு தமிழில் சொல்லலாம். இல்லைனா அந்த தாளிக்கிறதுக்கு கூட சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம் சீசனிங் அப்படின்ட்டு. இல்லைன்னா டெம்பரிங்னா பதப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாதாரண வேர்ட்ஸ் இருக்குது. பாயில் இட், ஹீட் இட். கொதிக்க வையி, சூடாக்கு அப்படிங்கிறது. அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இஸ் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது யூ ஆர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எ பர்சன் ஹூ குக்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு எப்படி செய்யி அப்படின்னு சொல்கிறது. த ஃபஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் ஆட் சால்ட் டு டேஸ்ட். ஆட் சால்ட், நாட் புட் சால்ட். ஆட் சால்ட் டு டேஸ்ட். அதாவது ருசிக்கு ஏற்ப உப்பை சேர். ஆட் சால்ட் டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டர் இட். ஸ்டர் இட்னா அப்படி கிளறி விடு, கிண்டி விடு அப்படின்னு அர்த்தம். டு மிக்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் அ சர்க்குலர் மோஷன். இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அந்த மசாலா எல்லாம் போடுறோம்ல, காய்கறி எல்லாம் போடுறோம், அதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ டு மிக்ஸ் இட் இன் அ சர்க்குலர் மோஷன் இஸ் கால்ட் ஸ்டரிங். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெட் இட் சிம்மர். சிம்மில் வைன்னு சொல்கிறாங்க சாதாரணமாக. லெட் இட் சிம்மர். The word, look at the word simmer. To cook a liquid just below its boiling point. அது இளம் சூடில் அது பாயில் ஓவர் ஆகாமல் குக் பண்ணுறது. தட் இஸ் சிம்மரிங். நெக்ஸ்ட் இஸ் டர்ன் டவுன் த ஹீட். வெப்பத்தை குறைக்கவும். ஸோ to reduce the temperature of the stove or oven. Stove அப்படின்னு சொல்லணும். ஸ்டவ்னு சொல்லக்கூடாது. Many people say stove. It is stove, stove, stove. And oven, oven, oven. Stove or oven. Next is bring to a boil. அதாவது ஒரு கொதிக்கும் நிலைக்கு கொண்டு வாருங்கள். ஒரு கொதிக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறது பிரிங் டு எ பாயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு ஹீட் அ லிக்விட் அன்டில் இட் ஸ்டார்ட்ஸ் டு பபிள் விக்ரஸ்லி. பபிளாக வரும், விக்ரஸாக, ரொம்ப ஜாஸ்தியாக. அது இட்ஸ் பாயிலிங். பிரிங் டு எ பாயில் அப்படின்னு சொல்லட்டும். ஒரு கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் இஸ் விப்னா அடிக்கிறது. To beat ingredients quickly. To whipனா அடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெயின்னா தண்ணியை வடிய விடுறது. ட்ரெயின். ஸோ டு ரிமூவ் த லிக்விட் ஃப்ரம் ஃபுட் யூஸிங் எ ஸ்ட்ரெயினர்னா சலடன்னு அர்த்தம். ஸோ யூ கேன் ஆல்சோ சே ஸ்ட்ரெயின் த ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணு, வடிகட்டு அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரெயின் த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ட்ரெயின் த வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேரினேட். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன், அநேகமாக தெரிஞ்சிருக்கோம். தட் இஸ் யூ டு த மீட் அண்ட் சிக்கன் பீசஸ் யூ ஆட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கர்டு, சால்ட்டு, some little bit of chili powder and all. You mix it and leave it like that for some time. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். That is called marinate. After marinating, if you cook the meat or chicken pieces, it will be very tasty. Marination அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். We'll see certain words and phrases related to
eating and cooking again. So first word is appetizer. Appetizer is that which induces or kindles hunger. அதாவது நம்ம ஹங்க்ரியாக இருக்கிறதுக்கு பசியை தூண்டக்கூடிய ஒரு பொருள், உணவுப் பொருள் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடு சிக்கன் ஆர் ஃப்ரைடு tikka or something. They call it tikka. In Hindi they call it tikka. So if you eat it, you feel more hungry after some time. That is called appetizer அப்படின்னு சொல்லலாம். Next one is dessert, not a dessert. There is a difference. Desert, DESERT, desertனா பாலைவனம். It's a Dubai desert, Sahara desert அப்படின்ட்டு. இது வந்து dessert, DESSERT, dessert. Dessert வந்து இனிப்பு. That is after end of a hefty meal or a very sumptuous tasty meal, you feel like eating some sweet. That sweet is called dessert. Next one is salad. Salad is some vegetables that is eaten before the soon after appetizer, just before the main course of the food. You eat vegetables like cabbage. It will be tasty. Something like nuts and all, or this peanuts and all that. It's called salad அப்படினு பேரு. Next one is main course. Main course is the main food. If you go to a hotel and all, it will be there. Appetizer will be there, salad will be there, and main course, main food, including biryani and all in our culture. So main food சாப்பிட்றதுக்கு வந்து main course. It's called main course. Next word you should know is spread. That is, if you go to a big hotel, 5-star hotel and all, they'll say, we have a good spread. Spreadனா நிறைய வகைகள் இருக்குது. We have lot of items to eat. Lot of different varieties of items to eat. அப்படிங்கிறதுக்கு சுருக்கமாக சொல்லுவாங்க, we have a good spread அப்படிம்பாங்க. ஸ்ப்ரெட்னா பரப்பி இருக்கிறது, spread. Next word is serving spoon. Spoon which is slightly bigger to serve the food. பிரியாணியோ ரைஸோ எதுவுமோ வைக்கிறதுக்கு இட்ஸ் கால் சர்விங் ஸ்பூன் அப்படின்னு பேர். சூப் லேடில். லேடில்னா கரண்டி, குழியாக உள்ள கரண்டி. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் சூப் ஆர் கிரேவி ஆர் சம்திங் லைக் தட். ஸோ தட்ஸ் கால்ட் சூப் லேடில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேபிள் ஸ்பூன் அண்ட் டீஸ்பூன். டேபிள் ஸ்பூன் இஸ் த ஸ்பூன் வித் விச் யூ ஈட். அதை வச்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் டீஸ்பூன் இஸ் யூஸ்ட் ஃபார் mixing stirring the sugar in the tea. That is a teaspoon. Next word is cutlery. Cutleryனா பீங்கான் ஜாமான்கள். அதாவது சைனா டிஷ்ன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் பீங்கான் ஜாமான்கள், பிளேட்டு, சைட் டிஷ்ஷு, மற்ற இதுகள்லாம், தட்டுகள்லாம். தட்ஸ் கால்ட் கட்லரி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்டோவ். ஸ்டோவ் சொல்லணும், நாட் அ ஸ்டவ். ஸ்டவ் அடுப்பை பற்ற வரை அடுப்பு. ஸ்டவ்னா அடுப்புன்னு அர்த்தம். அது ஸ்டவ்னு சொல்லக்கூடாது, ஸ்டோவ், STOV, ஸ்டோவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இஸ் பவுல். BOWL, பவுல். கிரிக்கெட்டில் பவுலிங் பண்ணுறாங்களே அதே ப்ரொனன்சியேஷன் தான், பவுல் அப்படின்னு சொல்லணும். பவல் அப்படின்னு சொல்கிறாங்க, தட் இஸ் ராங். பவல் இஸ் ராங், பவுல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சாகி. சாகினா ஈரமாக இருக்கிறது. அதாவது ஒரு கூட்டு இருக்குது, கூட்டு இஸ் சாகி இல்லையா? ஒரு அவியல் மாதிரி வைக்கிறது வந்து சாகியாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் வந்து கிறிஸ்ப். கிறிஸ்ப்னா மொறுன்னு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸ் இஸ் கிறிஸ்ப், ஆர் பிஸ்கட் இஸ் கிறிஸ்ப், ஆர் ஃப்ரைடு கேஷ்யூஸ் ஆர் கிறிஸ்ப். கிறிஸ்புக்கு ஆப்போசிட் வந்து சாகி அப்படின்னு சொல்லலாம், கிறிஸ்ப். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் napkin. Napkin is a small cloth with which you wipe your hand after eating the food. சாப்பாடு முடிஞ்ச பிறகு உங்கள் கையை துடைக்கிறதுக்கு ஒரு napkin இருக்கும். That is called napkin. ஸ்மால் துணி, ஸ்மால் cloth. That is napkin. Next word is phrase is burnt vessel. Burnt vesselனா வெசல், பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அடிப்பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது burnt vessel அப்படின்னு சொல்லலாம். The vessel is burnt. வெசல் வந்து அடிப்பிடிச்சிருச்சு, burnt vessel. அதே வேர்டு தான் burnt food ஆர் burnt rice அப்படின்னு சொல்லுவாங்க. burntனா எரிஞ்சு போச்சு. அதாவது இப்படி சோறு பிடிச்சி போச்சே அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து burnt rice. Rice is burnt அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் charred. charredனா கறி பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம்.
So if you leave the chapati on the frying pan and you forget it, you are negligent or forget it, it will be charred, கறி ஆயிரும், கறி பிடிச்சி போகும். So next some more vocabulary பார்க்கலாம். Certain phrases I forgot to tell earlier are 1. Kneading the dough. Kneadingனா பிசைறது, doughனா மாவு. மாவு பிசைறதுக்கு வந்து kneading the dough. Second phrase is milk is curdled. Curdனா தயிர். மில்க் வந்து தயிர் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கெட்டு போச்சுன்னு அர்த்தம். மில்க் இஸ் curdled அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஸ்க்ரேப் த கேரட். ஸ்க்ரேப் த கேரட். கேரட்டை சுரண்டி அந்த தோலை வந்து சுரண்டி எடுக்கணும். தட் இஸ் ஸ்க்ரேப் த கேரட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீல் த garlic pod. கார்லிக்னா பூண்டை உரி அப்படிங்கிறதுக்கு, பாடுனா அந்த சைஸ், அந்த garlic சைஸு. ஸோ garlic pod அப்படிங்கிறது பீல்னா உரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெஃப்ட் ஓவர் ஃபுட். மிஞ்சின சாப்பாடுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிடுச்சு. ஸோ ஐ ஹவ் ஆடட் these 5 or 6 phrases later. We'll see some eating vocabulary. First word is masticate. Masticate is to chew food thoroughly. கடிச்சு மெண்டு மொழி சுவைச்சு கிழிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து masticate அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து மஞ்ச் இஸ் டு ஈட் சம்திங் வித் லவுட் சூயிங் சவுண்ட். நல்லா சப்புன்னு சாப்பிட்றதுக்கு வந்து மஞ்சிங் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இஸ் சூ இஸ் டு பைட் அண்ட் கிரைண்ட் ஃபுட் வித் டீத். நல்லா இப்போ கடிச்சு சாப்பிட்றது வந்து சூன்னு சொல்லலாம். சுவைச்சு மெண்டு சாப்பிட்றது வந்து சூ. அண்ட் தென் ஸ்வாலோ மீன்ஸ் விழுங்குறது, அப்படியே முழுங்குறது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பர்ப்னா ஏப்பம் போடுறது. டோன்ட் பர்ப், ஏப்பம் போடாத. அவாய்ட் பெல்ச்சிங் இன் அ சவுண்ட் டைனிங் செட்டிங். ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து பெல்ச் பண்ணக்கூடாது. பெல்ச் பண்ணுறது பர்ப் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான். ஸோ ஏப்பம் போடக்கூடாது. டோன்ட் பர்ப். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சிப்னா சுவைச்சு குடிக்கிறது. ஸோ டு ட்ரிங்க் ஸ்லோலி இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ். கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு வந்து சிப்புன்னு பேர். காபிள்னா அப்படியே லபக்குன்னு முழுங்குறது. டு ஈட் ஹரிட்லி அண்ட் நாய்ஸிலி. ரொம்ப லபக்குன்னு சாப்பிட்றது வந்து காபிள். கல்ப்னா ஒரு விழுங்குறது, ஒரு மடக்கு குடிக்கிறது. ஸோ கல்ப் ஆஃப் வாட்டர்னா ஒரு மடக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ சேவர்னா டு என்ஜாய் த டேஸ்ட் ஆஃப் ஃபுட் ஸ்லோலி. நல்லா ருசித்து உட்காந்து அனுபவித்து மெதுவாக சாப்பிட்றதுக்கு வந்து சேவர் அப்படின்னு பேர். சேவர். டெலிஷியஸ் ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குது. சிமிலர் வேர்ட்ஸ் ஆர் டெலிஷியஸ், டேஸ்டின்னு சொல்லலாம். சம்ஷுவஸ் அப்படின்னு சொல்லலாம். சம்ஷுவஸ்னால் வெரி ரிச் ஃபுட். நெய், முந்திரி பருப்பு, அது போட்டு பிரியாணி, மீட்டு இதெல்லாம் போட்டு சம்ஷுவஸ் ஃபுட். வெரி ரிச் லக்ஸூரியஸ் ஃபுட் இஸ் கால்ட் சம்ஷுவஸ் ஃபுட். delectable food is also very tasty food. இப்படி உள்ள வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ டெலிஷியஸ், டேஸ்டி, சம்ஷுவஸ் அண்ட் delectable. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் சவர்னா புளிக்கிறது. சோரில் SOUR சோர்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ ராங் ப்ரொனன்சியேஷன். கரெக்ட் வே ஆஃப் சேயிங் இஸ் சவர். அண்ட் தென் பிட்டர்னா கசப்பு. ஸ்வீட்னா இனிப்பு. அண்ட் சால்ட்டினா உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோதான். ஸோ டுடே வி ஹவ் சீன் 40 nice words related to cooking and eating. இது வந்து காமன்லி யூஸ்டு வேர்ட்ஸ் இன் தமிழ். அதனோட இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப வசதியாக ஏதுவாக இருக்கும். ஸோ யூ லேர்ன் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.